நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த செய்தியோட தலைப்பு வசனத்தை சிந்திக்கிற மனுஷன். இங்க ஒரு மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரத்தை குறித்து விளக்கத்தை பார்த்தீங்கன்னா, அது தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரம். ஆமேன். அந்த வார்த்தையில நம்ம கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். கனி தருகிற மரம். பிரைஸ் தி லார்ட். கனி தருகிற மரம். நாம தனிப்பட்ட வாழ்க்கையில கனி கொடுக்கிற ஆளா இருக்கணும். நம்முடைய குடும்பத்துல கனிகள் உண்டாகணும். நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் கனிகள் உண்டாகணும். நம்ம செய்யற வேலை, தொழில்ல, ஊழியங்களுக்கு கனிகள் உண்டாக வேண்டும். கனிகள் ரொம்ப முக்கியம். ஆதாமும் ஏவாளையும் தேவன் உண்டாக்குற உடனே ஆதாமை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, நீங்கள் பலுகி போட்டிருக்கு இல்லையா? ஆங்கிலத்துல எப்படி வருது? பி ஃப்ரூட்ஃபுல் வருது பாருங்க. முதல் வார்த்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா? குழந்தை பிறந்தவனே காதல சில வார்த்தை சொல்லுவாங்களாம். முதல் வார்த்தை அப்படி ஆகன்றதுக்காக, நீ என்னவாகணும் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அது மாதிரி ஆண்டவர் ஆதாமுடைய காதல சொல்றாரு. முதல் வார்த்தை நீங்கள் பழுகின்னு போட்டிருக்கு. பி ஃப்ரூட்ஃபுல்னு போட்டிருக்குது. இயேசுவும் எடுத்துக்கொள்ளுங்களேன். நான் உங்களை கனி கொடுக்கும்படி தெரிந்து கொண்டேன்னு சொல்லுகிறார். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவாரும் போட்டிருக்குது. எனக்கும் சீசராக இருப்பீர்கள். அப்ப நம்ம வாழ்வு கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழியை நம்ம பார்க்கிறோம். இங்க போட்டிருக்கு, அந்த மரம் தன் காலத்தில் தன் கனியை தந்து, கனி கொடுக்கிற மரம். அதுக்கப்புறம் இலை உதிராதிருக்கிற மரம். எப்போதும் செழிப்பா இருக்கிற ஒரு மரமாய் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எரேமியா 17:8ஆம் வசனத்துல போட்டிருக்குது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும். அதாவது எங்க பார்த்தாலும் ஒரே பஞ்சமா இருக்குது, குறைவா இருக்குது, பத்தலன்ற நிலைமையா இருக்குது, பலவீனமா இருக்குது, வியாதியா இருக்குது. ஆனா இங்க இந்த இந்த மரத்தை பாத்தீங்கன்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இங்க ஒரு வித்தியாசமா நடக்குது. ரொம்ப ஆழமாக நான் உணர்த்த விரும்புகிறேன். எல்லா இடங்களும் இப்படித்தாங்க இருக்குது. எல்லா ஒளியும் இப்படித்தாங்க இருக்குது. எல்லா குடும்பத்திலும் இப்படித்தாங்க இருக்குது. இல்ல, அது சாட்சி கிடையாது. இங்க ஒரு வித்தியாசம் உண்டாகுது. உஷ்ணம் வருகிறதை காணாமல், எங்க உஷ்ணம் வரட்டும், எங்க எப்படி இருக்கட்டும், எங்க எப்படிப்பட்ட பஞ்சமா இருக்கட்டும். பைபிள் அப்படித்தானே? கானான்ல பஞ்சமா இருக்குது, எகிப்துக்கு போறாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறாரு, நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி அந்த வார்த்தை கேட்டு செய்த உடனே அந்த தேசத்துல அதே வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்போ ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? பஞ்சத்தின் மத்தியில பஞ்ச தேசத்துல 100 மடங்கு பலன் உண்டாகிறது. அந்த வருஷத்துலதான் தொடங்கி பைபிள்ல போட்டிருக்குது, அவன் ஐஸ்வர்யவன் ஆகி. எல்லாரும் பஞ்சத்துக்கு பயந்து எகிப்து ஓடுறாங்க, எகிப்துக்கு போறாங்க. ஆனா ஈசாக்குக்கு வித்தியாசமா நடக்குது. அவன் அப்பதான் ஐஸ்வர்யவன் ஆகின்னு போட்டிருக்கு. இப்பதான் ஆத்துமாக்கள் பெருகுது. இப்பதான் ஜபங்களுக்கு பதில் அதிகமா வருகிறது. இப்ப சுகம் உண்டாகிறது. வித்தியாசமா நடக்குது. அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அந்த சாட்சியே வித்தியாசமா இருக்கும். நீங்க அந்த வாஸ்து பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல வாக்குவாதம் பண்ண வர்றாங்க, சண்டை போடுறாங்க. அதெல்லாம் கடந்து கூட தேசத்தில் பழுகும்படிக்கு பெருகும்படிக்கு கர்த்தர் ஈசாக்கு ஒரு இடம் உண்டாக்குறார். 100 மடங்கு அறுவடை உண்டாகுது. ஐஸ்வரன் ஆகுறான், வர வர விருத்தி அடைகிறான், மகா பெரியவன் ஆகுறான். அங்க இருக்க ராஜாக்களை பார்க்கலும் பலத்தவனாகிறான். அவங்களே இவங்கிட்ட எதிர்த்து எல்லாரும் சமாதானமாகறாங்க, உடன்படிக்கை செய்யறாங்க. அவங்க சொல்றாங்க சாட்சி, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. பாருங்க, இப்படிப்பட்ட சாட்சி ரொம்ப அவசியமா இருக்கிறது. இது வரைக்கும் நாம அப்படி இல்லாட்டி கூட இதை நாம விரும்புவோம். மற்றவங்க நாம சாட்சி சொல்றது இல்ல. நிச்சயமா there is a power for testimony. நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் சொல்றதுக்கு அது கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அது மற்றவங்கள ரட்சிப்புகள் நடத்தும். இன்னும் ஆழமா சொல்லும்போது மத்தவங்க கேட்க சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவராமே. எவ்வளவு பெரிய அந்த அந்த ஒரு அதிகாரத்துல ஈசாக்கு வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய வித்தியாசமான வாழ்க்கையா இருக்குது. ஈசாக்கு வாழ்க்கையை பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. நாம பார்த்தோம் கடந்த வாரம் பைபிள்ல தியானம் என்கிற வார்த்தை முதலாவது எங்க வந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண
வெளியே போயிருந்து அப்படிதான் ஆரம்பிச்சோம். அங்கதான் போட்டிருக்கு தியானன்ற வார்த்தை. அப்ப நான் நம்புகிறேன் ஈசாக்கு எப்பவுமே சாயங்கால வேளையில தியானம் பண்ண வெளியே போயிருந்து. சோ கடந்த வாரம் அதை பத்தி நம்ம பேசோம். கையில பைபிள் இல்ல. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் சிந்தித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அப்ப ஈசாக்கு வந்து வசனத்தை சிந்திக்கிற மனுஷன், தியானிக்கிற மனுஷன், அத வாயில முணுமுணுக்கிற மனுஷன், அத மெடிடேட் பண்ணி அத ஜெபிக்கிற மனுஷன். அது அவர் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. நம்ம நம்ம ரிசல்ட்ட பார்க்கிறோம். ரிசல்ட் உண்டாகும். நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லப் போறேன். முதலாவது அங்க போலாம். 1 தீமோத்தி 4:15 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நான் மறுபடியும் இந்த மரத்தை பத்தி வாசிக்கிறேன். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரம். அதுதான் ஈசாக்கு வாழ்க்கை. தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரம், இலை உதிராதிருக்கிற மரம், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிற மரம். அதாவது சூழ்நிலை எப்படி இருந்தாலும், கிளைமேட் எப்படி இருந்தாலும் அது ரொம்ப பச்சையா இருக்குது. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரம். கனி கண்டிப்பா கொடுக்கும், தப்பவே தப்பாது. ரொம்ப கஷ்டப்படுறதும் இல்லை, வருத்தமின்றி. சோ இதெல்லாம் நம்ம இங்க பாக்குறோம். அப்ப ஒரு மரத்தை பத்தி போட்டிருக்கு. அது மரத்தை பத்தி மாத்திரம் போடல, அது ஒரு மனுஷனை பத்தி போட்டிருக்கு. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் கேட்டா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது மரத்தை பத்தி போடல, அது ஒரு மனுஷனை பத்தி போட்டிருக்கு. ஏன் அந்த மரம் அப்படிப்பட்ட மரமா இருக்கிறது? அந்த மரம் அப்படி இருப்பதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், பல காரணம் கிடையாது. மறுபடியும் அழுத்தி சொல்ல விரும்புறேன். அந்த மரம் அப்படிப்பட்ட மரமாக, எப்படிப்பட்ட மரம்? தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதா இருக்கிற மரம், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிற மரம், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். அது ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டா ஒரே ஒரு காரணம். மறுபடியும் திரும்ப சொல்லுகிறேன், ஒரே ஒரு காரணம். அந்த மரம் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரம், தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரம், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற மரம். அப்ப ஒரே ஒரு காரணம் தான், அந்த மரம் அப்படி செழிப்பா இருப்பதற்கு காரணம், அந்த மரம் அது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம், தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்ட மரம், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற மரம். அந்த ஒரு காரணம் தான், வேற ஒரு காரணம் கிடையாது. இப்ப அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா? அந்த மனுஷன் எப்படி அதே மாதிரி மாறுறான்னு கேட்டா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். அந்த மரம் அப்படி இருப்பதுக்கு காரணம் தண்ணீர். அந்த மனுஷன் அந்த மரத்தை போல இருக்கிறானா, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குதான். அந்த மனுஷன் அப்படிப்பட்ட மாறுறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று, அவன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். சுருக்கமா சொல்ல போனா கர்த்தருடைய வசனத்தை சிந்திக்கிற மனுஷன். அப்ப இந்த ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கிற மனுஷனா, தியானிக்கிற மனுஷனா இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட மனுஷனாக நாம் மாறுகிறோம், அப்படிப்பட்ட மரமாக நாம் மாறுகிறோம். பாருங்க, நிறைய ஊழியங்கள்லாம் பெருகுது. பெரிய ஊழியக்காரங்க பெரிய லெவல்ல மாற்றங்கள் உண்டானதுக்கு நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. குறிப்பா ஜெபத்தை சொல்லுவாங்க இல்லையா? நிச்சயமா ஜெபத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா நீங்க போய் அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா, அவங்க ரகசியம் வந்து அவங்க அரைக்கதவை பூட்டி கர்த்தர் வேதத்தை வாசித்து நிச்சயமா வசனத்தை சிந்திக்கிற மனுஷங்களா இருப்பாங்க பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஜெபம் வரும். அந்த வசனத்துல இருக்கிற தியானம் தான் எங்கேயோ யாருமே இல்லாத இடத்துல ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வேண்டி எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்கும். அவங்க எங்கேயும் அங்கேயும் போய் அலைஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க இருக்கிற இடத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும். ஈசாக்கு வாழ்க்கையில எப்படி? அவன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டான். அவனுக்கு என்ன வேணும் அன்னைக்கு, அது அவனை தேடி வந்துச்சு. அந்த ஒட்டகத்துல யாரு வர்றா? ரெபேக்காள் வந்தாள். ஆமென். அப்ப வசனத்துல தியானமா இருக்கும் பொழுது நமக்கு வேண்டியவைகளை அது கொண்டு வருகிறது. இதுதான் உண்மை. இது ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். இது இப்படி சொல்றேனே, இந்த உலகத்துல சொல்லுவாங்க அட்ராக்ஷன் தியரின்னு சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம மனதை மாற்றும் பொழுது அது என்ன செய்து எல்லாத்தையும் கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. பைபிள் அதுதான் சொல்லுது. நம்ம உலகத்தை பார்க்க வேணாம், அதுக்கு முன்னாடி பைபிளே போட்டிருக்கு. அதுவும் குறிப்பா கர்த்தர் வார்த்தையை நம்ம சிந்திக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது. சரி, இப்ப இங்க பார்ப்போம், தொடர்ந்து போவோம். வசனத்தை தியானம் இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாக்கியம் போட்டிருக்கு. இப்படி நீங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, மோசேயை இழந்து போன சூழ்நிலையில கர்த்தர் அவங்களை சந்திக்கிறாரு. அப்ப கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறாரு. என் தாசனாய மோசே என்ன செஞ்சாரு? மரித்து போனாரு. இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. 8ஆம் வசனத்துல போட்டிருக்கு, வாசிங்க. 8ஆம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக
இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. பாருங்க, ஒரு ஒரு யுத்த புருஷன் 6 லட்சம் குடும்பங்கள் அழைச்சுக்கிட்டு தேசத்தை சுதந்திரிக்க போறாரு. இதுவரைக்கும் நடத்தி வந்த தலைவன் இல்ல. அவருக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு? இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. நான் சொல்றேன், 6 லட்சம் குடும்பத்தை, ஒரு தேசத்தையே நடத்தும்படிக்கு தேவன் ஒரு ஒரு தலைவனுக்கு, ஒரு லீடருக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, எப்ப வேற ஒண்ணுங்கன்னா இந்த புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இத பேசும்போது யோசுவா வந்து பைபிள் படிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அங்க போட்டிருக்கு, அந்த புஸ்தகம் போடல, செல்ஃப்ல இல்ல, கையில வச்சிருக்காரு, ஓபன் பண்ணி வாசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மோசே தான் எழுதியிருக்கிறாரு. அதை வாசிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இவரும் கஷ்டத்தோட அழுகையோட என்ன பண்றாரு? கையில பைபிளை வச்சிருக்காரு. கரெக்ட். கர்த்தர் வந்து பேசுறாரு. கர்த்தர் எப்ப பேசுவாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பைபிள் ஓபன் பண்ணி படிக்கும் போது தான் பேசுவாரு. வாசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் பேசுறாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அந்த இதுல உன் கையில வச்சிருக்கியே, நீ இப்ப வாசித்துக் கொண்டிருக்கியே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. வாசிப்போம், போட்டிருக்கு பைபிள்ல. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். சரியான மொழிபெயர்ப்பு, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நல்ல வெற்றி பெறுவாய்ன்னு போட்டிருக்கு. சோ என்ன சொல்ல வர்றேன், 2 வசனம் தியானத்தை பத்தி போடும் பொழுது, சங்கீதம் 1:3 இருக்கட்டும், யோசுவா 1:8 இருக்கட்டும், 2லயுமே போட்டிருக்கு. தியானத்தின் மூலமாக தான் 2 காரியம் நடக்குது. ஒண்ணு, சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. 2மே அப்படித்தான் வருது. இது ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில. நம்ம வந்து ஒரு புது வருஷம் ஆரம்பிக்கும் போது எப்படி அவங்கள வாழ்த்துவோம்? ஒருத்தவங்க வாழ்த்தும் போது என்ன செய்வோம்? சக்சஸ்ஃபுல் இயரா இருக்கட்டும், ப்ராஸ்பரஸ் இயரா இருக்கட்டும் சொல்லி வாழ்த்துவோம் இல்லையா? அதை அப்படியே மறந்துடுறோம். ஆனா இங்க வேதம் வந்து அதுக்கு வழியை சொல்லுது. இது 2 தான் உலகத்தை வந்து கவர்ச்சிக்கும். பாருங்க, நாம வந்து பணத்தை பத்தி பேசல. மறுபடியும் சொல்றேன், நம்ம பணத்தை மையப்படுத்தி பேசல. பணம் அவசியம் இல்லையா? செழிப்பு அவசியம் இல்லையா? வெற்றி அவசியம். நம்ம செய்யற காரியம் வாய்க்கணும் இல்லையா? பெருக்க உண்டாகணும் இல்லையா? கரெக்டா? இது எப்படி உண்டாகுது அப்படின்னு கேட்டா, வசனத்தை தியானிக்கிற மனசுதான் இருக்கும் பொழுது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், செய்கிற காரியம் வாய்க்க ஆரம்பிக்கும், நீ நல்ல வெற்றி பெறுவாய் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போமே. மொத்தம் 3 வசனம் காண்பிக்கிறேன் தியானத்தை குறித்து. அங்க போங்க, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு. அங்க தெளிவா போட்டிருக்குது, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. நாம் முன்னேறுவதை எல்லாரும் பார்க்கும்படி, நாம் முன்னேறுவதை யாவரும் பார்க்கும்படி. அதாவது நம்ம வசனத்தை சிந்திக்கிறாள் இருக்கும் பொழுது, அது உண்டாக்குற வெற்றிய, அது உண்டாக்குற ப்ராஸ்பரிட்டிய எல்லாரும் பார்க்க முடியுமா? அந்த மனுஷன் முன்னேறத எல்லாரும் பார்க்க முடியுமா? நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே என்ன செய்ய, சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. அதை பத்தி அடுத்த நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். ஆனா இங்க தெளிவா போட்டிருக்குது ஒரு விஷயம், நம்ம வசனத்தை தியானிக்கிறவனா இருக்கும் பொழுது அதன் மூலமா உண்டாகிற முன்னேற்றத்தை மத்தவங்க பார்க்க முடியும். பார்க்கிற மாதிரி முன்னேற்றத்தை அது உண்டாக்குகிறது. அப்படித்தான் ஈசாக்கு வாழ்க்கையில இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு யோசுவா பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு யோசுவா வாழ்க்கையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன் வந்து வசனத்தை தியானிக்கிறோம்? ஏன் இத கர்த்தர் ஏன் சொல்லுகிறார்? யோசுவா இடத்துல போய் சொல்லுகிறாரு, இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. மைண்ட பத்தி சொல்லுகிறாரு. அதே போல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் வந்து 150 சங்கீதம் எழுதியிருக்கிறான் வாழ்க்கையில பல காரியம் கடந்து. ஆனா முதல் சங்கீதத்துல அவன் சொல்ற ஒரு காரியம், இரவும் பகலும் கர்த்தர் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுகிறான். அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கா இருக்கிறது. ஆமென். சரி, அப்ப மறுபடியும் இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே, இந்த புஸ்தகத்தையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உண்டாக போற வெற்றிய, உங்க ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறது, உங்க வாழ்க்கையில் நடக்க போற நன்மைகளை, உயர்வுகளை, பெருக்கத்தை, செழிப்ப மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி இருக்கும். அதுல ப்ரூஃப் உண்டாகும். இன்னும் ஒரு வசனத்தை கடந்து போகலாம். தியானத்தை பத்தி எங்க போட்டிருக்குன்னு பார்க்கலாம். யோபு எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 14ஆம் அதிகாரத்துல இந்த காலை வேளை ஒருவேளை நீங்க யாராவது நம்பிக்கை இல்லாம இருந்தீங்கன்னா, கர்த்தர் வார்த்தை வருகிறது, நான் வாசிக்கிறேன். இதுவும் மரத்தை பத்தி தான் போட்டிருக்கு. யோபு 14:7 டிஸ்பிளே பண்ணுங்க. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். பாருங்க, இங்க ஒரு மரத்தை பத்தி போட்டிருக்கு. இது வித்தியாசமா இருக்குது. இது என்னன்னா, அது வந்து வெட்டி போடப்பட்ட மரம். அதோட வேர் வந்து தரையில என்னவாயிருச்சா, பழசாகி அதோட அடிக்கட்டை மண்ணில செத்து போச்சு.
அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்து போச்சு. அந்த மரம் செத்துருச்சு. அது வெட்டி போடப்பட்டுருச்சு. நல்லா இருந்தது. அது வெட்டி போடப்பட்டாச்சு. இப்ப அதோட அடிக்கட்டை அது மண்ணில மக்கி போச்சு. வேர் தரையில ரொம்ப பழசாயிடுச்சு. இப்படி இருக்கிற சூழல பைபிள்ல போட்டிருக்குது. அதற்கு அந்த மரத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதாம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் வாசிப்போம், திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப தழைக்கும். ஆமென். இளங்கிளைகள் துளிர்க்கும், திரும்ப தழைக்கும், இளங்கிளைகள் துளிர்க்கும். கடைசியில போட்டிருக்குது, அது துளிர்த்து இளம் மரம் போல கிளை விடும். இந்த வேளையில கூட கர்த்தர் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், அந்த தொழில் மறுபடியும் துளிர்க்கும், தழைக்கும். அந்த குடும்பம் அவ்வளவுதான், எண்டு முடிய போது, அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்ற குடும்பமா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இல்ல மறுபடியும் அது என்ன செய்யும்? துளிர்க்கும். அங்க மறுபடியும் அன்பு துளிர்க்கும், சமாதானம் துளிர்க்கும், ஐக்கியம் துளிர்க்கும், திரும்ப இளம் மரம் போல கிளைவிடும், துளிர்க்கும், தழைக்கும். ஒருவேளை சரீரத்துல பலவீனமா இருக்கலாம், இனிமேல் சுகமே உண்டாகாதுன்னு நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, வசனத்தை சிந்திக்கிறது மூலமாக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உங்க சரீரத்துல இயேசு நாமத்தினால சுகம் துளிர்க்கும், தழைக்கும். அந்த தொழில் துளிர்க்கும், தழைக்கும். ஒரு மூடப்பட்ட நிலை, முடிவு உண்டாயிருச்சுன்ற நிலைமையா இருக்குது. ஆனா மறுபடியும் காரியம் மாறுகிறது. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. சரி, எப்படிங்க அந்த மரம் இப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாச்சு? அது அடிக்கட்ட மண்ணுல செத்து போச்சு, வேர் தரையில மக்கி போச்சு, அது வெட்டி போடப்பட்டாச்சு. இனிமேல் நம்பிக்கை இல்லைன்னு இருக்கு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது திரும்ப தலைக்குது, துளிர்க்குது. எப்படிங்கன்னு கேட்டா 9ஆம் வசனத்துல போட்டிருக்குது, தண்ணீரின் வாசனையினால் அது துளித்து. ஒரே ஒரு காரணம். மறுபடியும் பாத்தீங்களா, நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த மரம் ஏங்க அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அது நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டிருக்குது. அது தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டிருக்கிறது. அது கால்வாய் ஓரமா தன் வேர்ல விடுகிறது. இங்கேயும் பாத்தீங்கன்னா வெட்டி போடப்பட்ட மரம், ஆனா அது திரும்ப துளிக்குது, தலைக்குது, இளம் மரம் போல கிளைகளை விடுகிறது அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், தண்ணீர் வாசனையினா. ஒண்ணுமே இல்லைங்க. கொஞ்சம் தண்ணீர், அது ஒரு மழை பெஞ்சாவோ அல்லது அதுக்கு எப்படியோ தண்ணி பாய்ச்சப்படும் பொழுது, தண்ணீர் பட்ட உடனே அது மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? மாற ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அப்படிதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதிகளில் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதற்கேற்ற வசனத்தில் உள்ள வெளிச்சம், அன்பு குறித்த வெளிச்சம், மன்னிப்பு குறித்த வெளிச்சம், பெருக்கத்தை குறித்த ஒரு வெளிச்சம், ஐஸ்வர்யத்தை குறித்த ஒரு வெளிச்சம், அதை குறித்த ஒரு வெளிச்சம் ஒரு மனுஷனுக்கு மனதில் உதிக்கும் பொழுது பாருங்க, அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற அந்த சூழ்நிலையில காரியத்தை என்ன செய்யுது? அது மாற்றுகிறது. இதுல பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க வேதத்தை வாசிக்கும் போது சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, செய்தியை கேட்கிறாங்க, அதை சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. அல்லது சில சில வாழ்க்கையில ஆவியானவர் இடைப்பட்டு ஏதோ ஒரு வழிகள்ல அவங்க மனதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். அதுக்கப்புறம் தான் மாற்றமே உண்டாக ஆரம்பிக்குது பாருங்க. சோ நான் அப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்ம வாழ்வின் எல்லா பகுதியும் நமக்குள்ள முதல்ல உண்டாகணும். நம்முடைய குடும்பங்கள்ல, ஊழியத்துல உண்டாகும் இயேசு நாமத்தினால. சோ எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த இடத்துல நீங்க நின்று கொண்டிருந்தாலும் மறுபடியும் காரியம் மாற முடியும். எப்பன்னு கேட்டா, கையில பைபிள் எடுத்து அதை வாசித்து அதை சிந்திக்கிற மனசை நம்ம மாறும் பொழுது அது கண்டிப்பா மாற்றத்தை உண்டாக்கும். வெற்றிகரமாக செழிப்பாக இருப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அல்லது இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை, வசனத்தை, வேதத்தை சிந்திப்பாயாக. மனது சிந்திக்கிறது எங்க நடக்குது? மனதில் நடக்குது. ஏன் அத சொல்லுகிறாரு? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நினைவுகளின் வல்லமை அறிந்து கொண்டாதான், அதாவது பவர் ஆஃப் தாட்ஸ், நம்முடைய நினைவுகளின் வல்லமை அறிந்தாதான் இந்த தியானம் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்வோம். ஏன் தியானிக்க மாட்டோம், ஏன் சிந்திக்க மாட்டோம் அப்படின்னா, நமக்கு நம்முடைய நினைவுகளை குறித்த வலிமை என்ன செய்யறது தெரியறது இல்ல. இஷ்டத்துக்கு சிந்திக்கிறோம், ஆனா வெளியே ஜெபிக்கிறோம், சபைக்கு போறோம், ஊழியம் பண்றோம். ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனால கண்டிப்பா அதுக்கெல்லாம் ஒரு 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 பிரதிபலன் இருக்கிறது. கர்த்தர் அதை பார்க்கிறாரு, அதற்கு பலன் செய்கிறார். உண்மைதான் அது. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு ஊழியக்காரன் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன தோணும்? நம்ம நல்லா ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு தோணும்? நல்லா ஊழியம் பண்ணணும் அப்படின்னு தோணும் இல்லையா? உண்மைதானே? அப்படி ஊழியம் பண்ணிட்டா ஆண்டருக்கா பெரிய காரணம் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே வரத்தான் செய்யும். ஆனா முடிவாக நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஓடி ஓடி ஊழியம் பண்றதை விட
கர்த்தர் வார்த்தையில தியானமா இருக்கிற மனுஷன், அந்த மனுஷனுக்குள்ள இருந்து பெரிய ஊழியம் எழும்ப முடியும். அப்ப நாம எங்கெங்கேயோ ஃபோக்கஸ் பண்றோம். எங்கெங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எது முக்கியம்? அது குடும்பமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை கூட இருக்கட்டும். எது முக்கியம்னு கேட்டா, நம்ம வெளிய இருக்கிற காரியங்கள விட, தேவன் பாருங்க நம்முடைய சூழ்நிலை நல்லா கவனிங்க. நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவதை விட, தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஏன்னா, நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவது கர்த்தருக்கு ஈஸி. யோசுவாவும் கர்த்தர் ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த யோர்தான கடந்து போகணும். யோர்தான் மாத்திரம் கிடையாது. அதுக்கப்புறம் அநேக ராஜாக்கள் வரப்போறாங்க. எரிகோ வரப்போகுது. மோசே இருக்கும்போது செங்கடல் இருந்துச்சு. வனாந்தரத்து வழியா கடந்து வந்தாங்க. பல காரியம் இருக்குது. இதெல்லாம் சூழ்நிலை. ஆனா, ஆண்டவர் அந்த இடங்க எல்லாவற்றிலுமே அற்புதம் செஞ்சது ஆண்டவர் தான் பண்ணாரு பாருங்க. வனாந்தரத்துல கன்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார் ஆண்டவர். வானத்திலிருந்து மன்னாவை போஷித்தார். காடையில கொண்டு வந்து குவித்தார். யோசுவா காலத்துல பாத்தீங்கன்னா, யோர்தான் யோர்தான் பின்னிட்டு போனது. செங்கடல் பிளந்தது மோசே காலத்துல. அப்புறம் எரிகோ தகர்ந்து போனது. எல்லா ராஜாக்களும் கிட்டத்தட்ட 30 ராஜாக்கள் மேல ஜெயித்தார்கள். அப்ப யோசித்து பாருங்களேன். ஆனா ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்தாரு? ஒண்ணுமில்லப்பா. இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை என்ன செய்? தியானித்துக் கொண்டிருப்பாயாக, சிந்தித்துக் கொண்டிருப்பாயாக. அது என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, வெளிய காரியங்கள்ல மாற்றுச்சு. அது அது அத யோசுவா மாத்தல. யோசுவாவுக்காக கர்த்தர் கிரியை செய்தார். நம்ம வாழ்க்கையில காரியங்கள் நம்மால சாதிக்க முடியாது. எல்லாவற்றையும் கர்த்தர் தான் செய்ய வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் பேர் வசனத்தை கேட்கறீங்கன்னா, யார் கொண்டு வந்தா? கர்த்தர் கொண்டு வந்தாரு. நம்மால செய்ய முடியாத காரியம் நெறைய இருக்கு இல்லையா? நாம போட்டு அத போட்டு கவலைப்படுறோம். இது எப்படி நடக்க போகுது? ஏது நடக்க போகுது? எப்படி இந்த பணம் வரப்போகுது? ஆனா கர்த்தர் வர வைப்பார். இந்த வழி எப்படி கர்த்தர் வழியை திறப்பார். ஒரு பெரிய ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது. தடையை உண்டாக்குறதும் ஆவிக்குரிய உலகம் தான். பிசாசு தான் உண்டாக்குறான். ஆனா அந்த ஆவிக்குரிய உலகத்துல தேவன் இருக்கிறார். தேவ ஆவியானவர் இருக்கிறார். தேவ தூதர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கிரியை செய்யணும். ஒரு ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப வாழணும் அப்படின்னா, அது வசனத்துக்குள்ளதான் இருக்குது. அந்த வசனத்தின்படி நம்ம மனதை மாற்றும் பொழுது, நமக்காக தேவன் வேலை செய்கிறார். சிந்திச்சு பாருங்க. யோர்தான கடக்க முடியுமா? கரை புரண்டு ஓடுது. கடக்க முயன்று போய் பாதி பேர் வெள்ளத்துல அடிச்சுட்டு போச்சா என்ன செய்கிறது? யோசித்து பாருங்க. முடியவே முடியாது. ஆனா யோர்தான பின்னிட்டு போனது யாரு? செய்தது யாரு? கர்த்தர். இன்னைக்கும் கூட உங்க கண்களுக்கு முன்பாக ஒரு ஒரு காரியம் தடையா நின்று கொண்டு கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கலாம். ஒரு அடி எடுத்து வைக்க முடியல பாஸ்டர். ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. அப்படி நிக்கிறேன். என்ன பண்றேன்னு தெரியல. முன்னேற்றமே இல்லை. இப்படி நின்னு கொண்டே இருக்கிறேன். அப்படி சொன்னீங்கன்னா, ஆனா வேதம் சொல்லுது, வசனத்தை சிந்திக்கிற மனுஷனா இருக்கும் பொழுது, வசனத்தை வாசிக்கிற மனுஷனாக சிந்திக்கிற மனுஷனா இருக்கும் பொழுது, தேவன் ஒரு காரியத்தை பண்றாரு. அந்த யோர்தானை பின்னிட்டு போகும்படி பண்ணுகிறார். அந்த எரிகோ தகர்ந்து போகிறது. இன்னைக்கு கூட நம்ம மனதுக்குள்ள நம்முடைய மனதுக்குள்ள பெரிய காரியமா தோணலாம். எப்படி நிலத்தை வாங்க போறோம்? எப்படி வீட்டை கட்ட போறோம்? எப்படி இந்த வாகனத்தை வாங்க போறோம்? இந்த 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 எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. இந்த வீட்டுல இந்த நல்ல வஸ்துக்கள் இருந்தா நல்லா இருக்குமே. இதை நம்ம எப்படி மனதில் யோசிக்கும் போது பெருசா தெரியுது. பெருசா தெரியுது. இந்த சுகம் உண்மையில உண்டாகுமா? பிள்ளை உண்டாயிருமா? ஆத்துமாக்கள் வருவாங்களா? நம்மள எவ்வளவு முயற்சி பண்றோமே. அப்படி நம்ம மனதுக்கு ரொம்ப பெருசா தெரியிற காரியங்கள். திருமணக்காரை வாய்க்குமா? எங்க இருந்து பெண்ணு கிடைக்கும்? எங்க இருந்து பையன் கிடைப்பான்? எங்க இருக்காங்க? எப்படி கனெக்ட் ஆகும்? தெரியலையே. சரியான வேலை கிடைக்குமா? எல்லாமே நம்முடைய மனதுக்கு பெருசா தெரியுது. இது நடக்குமான்னு தோணுது இல்லையா? அது நம்ம வேலை கிடையாது. அது நம்ம வேலை கிடையாது. நம்ம வேலை வேதம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோர் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றி ஒளிமுறை கண்டலை போல் இருப்பார்கள். பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தின்படி நம்ம சிந்திக்கும் போது நம்முடைய மனது மாறும் பொழுது வாழ்க்கையில மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். நான் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானம் மீது ஏறி வர பண்ணுவேன். ஆண்டவராய் கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார். ஆண்டவராய் கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்கள் போல ஆக்கி அவர் ஆக்குகிறாரு. ஆனா நான் ஒன்னே ஒன்னு நம்பணும். நான் சிந்திக்கணும். கர்த்தர் என் கால்களை மான் கால்கள் போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். ஆமென். கண்மலை தேனையும் கற்பார்ந்து வடியும் என்னையும் எனக்கு புசிக்க கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வேதத்திலிருந்து நாம சிந்திக்கும் பொழுது ஒரு பிள்ளை எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா யாராவது இதுல கர்த்தர் எப்படி முதிர் வயது இருக்கிற எலிசபெத்துக்கு பிள்ளையை கொடுக்கிறாரு, கன்னியா இருக்கிற மரியாளுக்கு பிள்ளை கொடுக்க அவரால் முடிகிறது. அற்புதம் நடக்கிறது. அப்ப முதிர் வயது இருக்கிற எலிசபெத்துக்கு பிள்ளை கொடுக்க முடியும் என்றால் சாத்தியமே இல்லை. திருமணமாகாத கன்னிக்கு கற்பத்துல பிள்ளை உண்டாக முடியும் என்றால் இதற்கு மத்தியில் இருக்கிற உங்களுக்கும் பிள்ளை உண்டாக முடியும். இயேசு நாமத்தினால உங்க கற்பம் ஆஸ்வதிக்கப்படும். உங்க கற்பம் திறக்கும். உங்க கற்பம் ஆஸ்வதிக்கப்பட்ட கற்பம். ஹல்லேலூயா. ஆமை துதிக்கிறோம். நடக்கும்.
அப்ப எங்க பைபிளை வாசிக்கும் போது, அதை சிந்திக்கும் போது, தியானிக்கும் போது, அதை செய்கிறவர் கர்த்தர். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுன்னு தெரியாது. அடக்கம் பண்ணப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறாங்க. தேடி போறாங்க. யோசிச்சுட்டே போறாங்க. மனதை சிந்திச்சுட்டே போறாங்க. இந்த கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவான்னு யோசிக்கிறாங்க. பெரிய கல் இருக்குமே, கல்லற வாசல்ல ஒரு பெரிய கல் இருக்குமே, எப்படி அதை தாண்டி நம்ம உள்ள போக போறோம்? பெரிய கல் இருக்குதே, தடக்கல் இருக்குதே, யோசிச்சுட்டே போறாங்க. ஆனா ரொம்ப அங்க பாத்தீங்கன்னா, இவங்க பெண்கள். இவங்க என்ன செஞ்சிட முடியும்? இவங்கள யார் இப்படி அதிகாலையில் எழுந்திரிச்சு போய் அந்த இயேசு சரீரத்துக்கு சோர்ந்து இருக்க முடி போறாங்க? யாரு இப்ப சொல்ல சொன்ன? யாரு பெண்களுக்கு பெரிய இந்த வேலையா? இவங்க செஞ்சிருவாங்களா? அப்படின்னு பல பேர் யோசிச்சிருக்கலாம். ஆனா அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க? ஸ்திரீகள் என்ன பண்றாங்க? போறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள சிந்தனை வருது. கல்லறை வாசல்ல பெரிய கல் இருக்குமே, தடைக்கல் இருக்குமே, எப்படி உள்ள போறோம்? ஆனா அங்க போனா பெரிய ஆச்சரியம் காத்திருக்குது அவங்களுக்கு. அங்க அந்த அந்த தடைக்கற்களை, அந்த அந்த பெரிய கல்ல அதை உருட்டிட்டு அதுக்கு மேல ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான், தேவதூதன். அங்க பெரிய உயிர்த்தெழுதல் வல்லமை வெளிப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த கல்லை நம்ம புரட்ட முடியாதுங்க. நம்மால எதுவுமே செய்ய முடியாதுங்க. நம்புங்க. இயேசு சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்றாரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லுகிறாரு. உங்க வேலை என் வார்த்தையில நிலைத்திருக்கிறது தான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நாம சொல்றோம், நாங்க எல்லாத்தையும் செஞ்சிருவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றோம். கிடையாது. சின்ன அற்பமான காரியம் கூட நம்மளால செய்ய முடியல. அவர் கர்த்தர் தான் செய்கிறாரு. இன்னைக்கு சுகமா இருக்கிறோம், நல்லா பேசுறோம், காதுல கேக்குது, சாப்பிடுற சாப்பாடு செரிக்குது, நல்ல பாத்ரூம் போகுது, பெரிய அற்புதம் அருமையானவர்களே. இன்னைக்கு நம்ம தூங்கி எல்லாரும் எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு உட்காந்து கர்த்தரை வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறோம். கோடி ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சுகத்துக்காக. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி செலுத்தும் ஆண்டவருக்கு. நல்ல தூக்கத்தை கொடுத்து நிம்மதியா நம்மளை தூங்க வச்சு நம்மளை எழுப்பி ஆரோக்கியமா செய்தி கேட்க வைக்கிறாரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம சரீரத்துல எத்தனை நரம்புகள் இருக்குது, என்னென்னமோ இருக்குதுங்க. ஒரு பிரச்சனை வியாதின்னு வந்தா அந்த ஒரு நரம்பு தாங்க பிரச்சனை. அந்த அந்த ஒரு இடத்துல அந்த 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 சரீர பாகத்துல அந்த ஒரு பிரச்சனைங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒரு பாராமீட்டர் இப்படி அதிகமா இருக்கு, குறைவா இருக்கு, இது சரியில்லைன்னு சொல்றாங்கங்க. ஆனா ஆனா எத்தனை காரியங்களை கர்த்தர் ஆளுகிறார். ஹல்லேலூயா. நம்ம நல்ல நல்ல நேர்த்தியா சாப்பிடணும், நம்ம ஜிம்முக்கு போகணும், நம்ம உடற்பயிற்சி செய்யணும், நம்ம எல்லாமே இருக்கட்டும். நம்ம சுகமா வைக்கிற ஒரு கர்த்தர். ஆமென். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம போட்டு கலங்குறதுனால காரியம் மாறாது. நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர். அப்ப ஒரு ஒரு இடத்துக்கு எண்டு பண்ணுவோம் விஷயத்த. என்ன அப்படின்னா, நான் கர்த்தருடைய வசனத்தை சிந்திக்க போகிறேன். இது என்னால ஆக போறது இல்ல. நான் ஏன் போட்டு வருத்தப்படணும்? சிந்திச்சு பார்க்கணும். இது என்னால ஆக போகுதா? இதெல்லாம் நான் தான் செஞ்சேனா? இம்மட்டும் நான் வந்திருக்கேன். இது என்னால ஆச்சா? இதுவரை கொண்டு வந்தார்ல, இனியும் கொண்டு போவார். நினைவுகளின் வல்லமையை பார்க்க போறோம். நினைவுகளின் வல்லமை தெரிஞ்சாதான் தியானத்தை குறித்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6:5 நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் வாசிப்போம். அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது, ஜலப்பிரளயம் வரப்போகுது. கர்த்தருக்கு வேற வழி இல்லை. ஏன் வழி இல்லை அப்படின்னு கேட்டா, பாருங்க, கவனிங்க. எவ்வளவோ பேர் அழிக்கப்பட போறாங்க. அவங்க கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாங்க. ஏன் போறாங்கன்னு நான் காண்பிக்கிறேன். பல அவலட்சணமான காரியங்கள் நடப்பிக்கிறாங்க. பைபிள் போட்டிருக்கு, கர்த்தர் பாக்குறாரு. மேல இருந்து பார்க்கும்போது என்ன பாக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் ஒரே பாவ கிரியைகள் அப்படின்னு சொல்லுவோம். பாவ கிரியைகள்ல அங்க விஷயத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தர் எங்க பாக்குறாரு? இருதயத்தை பாக்குறாரு, மனதை பாக்குறாரு. அந்த இருதயத்து நினைவுகளின், அதாவது ஆவி ஆத்மா ஒன்னாதான் இருக்கு. ஆவி ஸ்பிரிட் மேனு, ஆத்மான்றது மனது ஒன்னாதான் இருக்கும். அதை பத்தி ஒரு நாள் தெளிவா பார்ப்போம். ஆவி ஆத்மா சரினா என்னன்னு தெளிவா அறிஞ்சுக்கணும் பாருங்க ஒரு ஒரு தேவ பிள்ளை எப்பவுமே. அப்பதான் பைபிள் புரியும். சரி, இங்க வாசிப்போம். அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் அப்படின்னா, அவனுடைய கற்பனைகள், அவன் சிந்திக்கிற விதம், அவன் மைண்ட்ல சிந்திக்கிறது, அவன் மைண்ட்ல இருக்கிற படம், அந்த பிக்சர் தப்பா இருக்குதான். நித்தமும் பொல்லாதது. ஒவ்வொரு நாளும் தப்பான கற்பனை இருக்குது. நீங்க யோசித்து பாருங்க. அதான் சொல்ல வர்றேன். ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஜெபத்துக்கு முன்பாக மனதுக்குள்ள ஒரு தப்பான படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜெபம் பண்றனால காரியம் மாறாது. சுகத்தை குறித்து இயேசு எனக்காக என்ன செய்திருக்கார், சிலுவையில என்ன பாடுபட்டிருக்காரு, எனக்காக என் சரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கார், எனக்காக சாபமானார், பல காரியங்களை நம்ம அதை குறித்த படம் நமக்கு இருக்கணும். இந்த ஊழியம் பெருகும். மந்தை பெருகிற போல தேவர் மனசுல பெருக பண்ணுவார். ஒரு படம் கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவார். ஒரு பிக்சர், கற்பனை பிக்சர் ரொம்ப முக்கியம். இங்க பாத்தீங்கன்னா பெரிய ஜலப்பிரளயம் வருது. அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறார் கர்த்தர். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருடைய மைண்ட்லயும் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம், இமேஜினேஷன்ஸ், கற்பனைகள் சிந்திக்கிற விதம் பொல்லாததா இருக்குது. கர்த்தரால மாற்றம் இல்லை. ஏன்னா அவனுடைய மைண்ட், அவன் திங்கிங் பேட்டர்ன், அவனுடைய இமேஜினேஷன், அவனுடைய மென்டாலிட்டி தப்பா இருக்கும்போது அவன் அந்த மாற்றத்தை உண்டாக்க முடியல. வேற வழி இல்லாம ஜலப்பிரளயம் வருது. அங்க வாசிப்போம். ரோமர் 1:28 வாசிக்கலாமா? தேவனை அறியும் அறிவை
பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். சரியா படிக்க தெரியும். அதாவது என்னன்னா, நம்ம மைண்ட் நம்முடைய மனது தேவன் அறியும் அறிவை, கர்த்தருடைய வார்த்தைய, கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்த காரியங்களை சிந்திக்கிற மனதா இல்ல அப்படின்னா அது கண்டிப்பா என்ன செய்யும்? தகாதவைகளை தான் சிந்திக்கும். அதுவும் தகாதவைகளை செய்யும்படி கேடான சிந்தனை உண்டாகும். இதுதான் காரியம். அதாவது தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தாரு. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் விஷயம் அப்படிதான். நீ ஒரு காரியத்தை பற்றி கொள்ளாது இருக்கும் போது வேற வழி இல்லாம அங்க அனுமதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கர்த்தர் என் மைண்ட மாட்ட உதவி செய்வார். ஆனா நான் தான் சிந்திக்கணும். நீ இரவும் பகல் இந்த புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருப்பாய், சிந்தித்துக் கொண்டிருப்பாயாக. கர்த்தர் இடைப்படுறாரு, ஊழியக்காரன் அனுப்புறாரு, வார்த்தையை பேசுகிறாரு, பைபிளை கொடுத்திருக்காரு, டிப்ஸ் கொடுத்திருக்காரு. நம்ம மைண்டுக்குள்ள அவர் மாற்றத்தை உண்டாக்க முடியாது. அது ஏன் மனது நான் தான் உண்டாக்கணும். அதுதான் வெற்றியே. இவங்க பாத்தீங்கன்னா இது யாரை பத்தி போட்டிருக்கு தெரியுமா? அஞ்ஞானிகளை பத்தி போட்டிருக்கு. ஆண்டவர் அறியாத பிள்ளைகள், பாவிகள் கேடான காரியங்களை செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க போட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. தேவனை பற்றிய அறிவை, வசனத்தை குறித்த அறிவை, வசனத்தை பற்றி கொண்டிருக்க மனதில்லை. அதை ஹோல்ட் பண்ண, அதை திங்க் பண்ண மாட்டாங்க. நம்ம விசுவாசம் எடுத்துக்கொள்வோமே, நம்ம வசனத்தை சிந்திக்காம பயத்தையும், கவலையையும், சந்தேகத்தையும், குறைவையும், வெறுமையும், தோல்வியையும், கடந்த காலத்தையும், வெறுப்பையும், கசப்பையும், தப்பான காரியங்களையும் சிந்திக்கிறாள் இருக்கும்போது எப்படி வாழ்க்கை மாற முடியும்? அப்ப மனதுல என்ன இருக்குன்னு கேட்டா கர்த்தருடைய வசனம் தான் இருக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நாம எதை சிந்திக்கிறோம்? மனதுல என்ன ஓடுது? ஜாய்ஸ் மேர் சொல்லுவாங்க, திங்க் ஆன் வாட் யூ திங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதை குறித்து சிந்தித்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி நீங்க எதை குறித்து சிந்திக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்க. என்ன மைண்ட்ல ஓடுது? லூக்கா 15 போங்களேன். மனது எவ்வளவு முக்கியம் அங்க போட்டிருக்கு. அங்க தெரிஞ்ச சம்பவம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாத்தையும் செலவழிச்ச பிறகு பஞ்சம் உண்டாகி அங்க போய் ஒரு பன்றி மேய்க்கிற தொழில் வேலையில போய் சேர்றான். அங்க பன்றி தின்ற தவிட்டுல வயிற்று நிற பாசப்படுறான். ஆனா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருக்குது. இப்ப அங்க ஒரு பெரிய மாற்றம் வருது பாருங்களேன். எப்ப வருது பாருங்களேன். 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகுறேன். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரதமாக உமக்கு விரதமாக உண்பா பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுறதுக்கு நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரர் உரம் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்துக்கு வந்தான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம மாற்றம் உண்டாகாதான் நம்ம ஜெபிச்சு கொண்டிருக்கோம் இல்லையா? பாருங்க, ஒரு மனுஷன் வாழ்க்கையில மாற்றம் எப்படி உண்டாகுது பாத்தீங்களா? அவனுக்கு புத்தி தெளிந்த போது. ஆமேன். என் வீட்டுல என் குழந்தை என் பிள்ளை சபைக்கு வரமாட்டான் பாஸ்டர், கர்த்தருக்கு உத்தமமா இருக்க மாட்டேன்றான், அது இதுன்னு பல காரியம் சொல்றோம். நாமளே அப்படி இருக்கிறோம். கணவனோ ஒரு மனைவியோ இப்படிப்பட்ட காரணம் இருக்கும் பொழுது ஆள் மாறதான் ரொம்ப முக்கியம். அதான் போட்டிருக்கு. முதல்ல தகப்பனத்துல சொத்தெல்லாம் வாங்கி கொண்டு போய் வேசித்திரம் பண்ணி செலவழிச்சு போட்ட ஆளு பன்றி மேய்க்கிற இடத்துக்கு போயிட்டான், தாழ்ந்து போயிட்டான். அங்க கொடுக்கப்பட்ட தவிட்ட தின்று ஆசைப்படுறான். அது யாரும் என்ன செய்ய அவனுக்கு கொடுக்கல. அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுறான். ஆனா எப்ப மாற்றம் வருதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவனுக்கு யாரோ ஜெபிச்சிருப்பாங்க. யோசித்து பாருங்க. சரியா? அப்ப அவன் அங்க ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். எப்ப மகன் வருவான்னு அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. 17 போட்டிருக்கு. அவனுக்கு புத்தி தெரிந்த போது, அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு மாற்றம் வந்துச்சு, திங்கிங்ல ஒரு மாற்றம் வந்துச்சு. அவனுக்கு புத்தி தெரிஞ்சு தெரியுமா? அப்பா யாரு? எங்க அப்பா வீட்டுல கூலிக்காரரு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. ஆனா நான் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். எங்க அப்பா வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரரு. ஆனா நான் கடன்ல இருக்கிறேன். இருக்கக்கூடாது. நான் கொடுக்கிற ஆளா இருக்கணும், நான் பெருகணும். ஏதோ ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உண்டான பிறகுதான் அது ஒரு ஆக்ஷனா வருது. அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்துக்கு போனான். நாம எப்பயுமே என்ன பண்றோம்னா, நம்ம ஏன் என்ன ஊழியத்தை வெற்றிகரமா செய்ய மாட்டேன்றோம், நாம ஏன் தொழில வெற்றிகரமா செய்ய மாட்டேன்றோம், அல்லது ஏன் ஜெபிக்க மாட்டேன்றோம் அப்படின்னு நம்ம செயல்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு திங்கிங் மாற வேண்டியிருக்குது. அவன் வாழ்க்கையில தப்பான சிந்தனை அவனை தப்பான பாதையில கொண்டு போச்சு. ரைட் திங்கிங் லைஃப மாத்திச்சு. சோ நமக்கு இன்னைக்கு ரொம்ப அவசியமானது ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய மாற்றம் எங்க வரும்னு கேட்டா நம்முடைய மனதில் தான் வர வேண்டியதா இருக்கிறது. ரோமர் 8:6-7 வசனத்தை வாசிப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுவோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஒரு முறை சொல்லுவோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும்
சமாதானமும். அப்ப பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குது. மரணமா, ஜீவனா? ஜீவனா, மரணமா அப்படின்றத நிர்ணயிப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா, சிந்தை. மாம்ச சிந்தை வந்து அது மரணத்தை உண்டாக்குது. ஆவியின் சிந்தை என்ன செய்யுது? ஜீவனை, சமாதானத்தை உண்டாக்குது. பாருங்க, மரணம் என்பதுன்னா, ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு காரியம் கிடையாது. ஒரு பிரிவு. டெத்ன்றது மீனிங் வந்து பிரிவு. பைபிள்ல வந்து. அதோட மீனிங் வந்து பிரிவு. ஜீவனா, மரணமா? எத நம்ம பார்க்க போறோம்? எத அனுபவிக்க போறோம்? அத டிசைட் பண்றது வந்து நம்முடைய சிந்தை. மாம்ச சிந்தை மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எது வந்து ஆவியின் சிந்தை? பைபிள்ல போட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்களோ ஆவியும் ஜீவனுமா இருக்கிறதுன்னு போட்டிருக்குது. அப்ப நம்முடைய சிந்தை வந்து வசனத்துக்கு ஒத்து இருக்குதா? கர்த்தர் வார்த்தையின்படி சிந்திக்கிறோமா? இப்ப சில நேரங்கள் என்ன பண்றோம்? தப்பு தப்பா யோசிக்கிறோம் இல்லையா? பயப்படுறோம் இல்லையா? என்ன ஆகுமோ? ஏதாகுமோன்னு பயப்படுறோம் இல்லையா? ஏன் அப்படி உண்டாகுதுன்னா மைண்ட் மாறல. சங்கீதம் 91 சிந்திக்கப்படல. சங்கீதம் 91 மனதில எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படல. நீதிய பத்தி சிந்திக்கல. நான் ஒரு தேவ நீதியா இருக்கிறேன். நீ நீதியில ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். எனக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காதே போட்டிருக்கு. ஆனா நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப சிந்தைய மாத்தல. வசனத்தைப்படி சிந்திக்கல. சமாதானம் இல்ல. ஆனா ஆவியின் சிந்தை வசனத்தைப்படி சிந்திக்கிற ஆளா இருக்கும் பொழுது ஜீவனும் சமாதானம் அங்க உண்டாகும். ஆமென். அதுதான் வித்தியாசத்தை உண்டாக்குது. ஜீவனா, மரணமான்றத நிர்ணயிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷன் எதை சிந்திக்கிறான்? மாம்சீகமான காரியத்தை சிந்திப்பான்னு சொன்னா, அது மரணத்தை கொடுக்குது. ஆவியின் சிந்தையோ, வசனத்தின்படி சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. இப்ப தொடர்ந்து போட்டிருக்கு. முக்கியமான வார்த்தை. கவனிங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. அதாவது தேவனுக்கு விரோதமான எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நெகட்டிவ் திங்கிங் தான் பிரச்சனையே. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான அங்க வந்து தேவன் வேலை செய்ய முடியல. தடுக்குது அத. அதனால இயேசு சொன்னாரு, கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், சந்தேகப்படாதீங்க. இந்த மாதிரி திங்கிங் சம்பந்தம் ஏன் பேசாருன்னு கேட்டீங்கன்னா, மாம்சமா சிந்திக்கிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அங்க தேவனை வேலை செய்ய விட தடுக்குது. அந்த யோர்தான் பெருசு கிடையாது. அந்த எரிகோ பெருசு கிடையாது. ஆனா உன் திங்கிங் நீங்க மாத்தணும். அதை மாத்தலன்னா வெற்றி பெற முடியாது. யோர்தானை என்னால மாற்ற முடியும். ஆனா யோர்தானை பார்த்து நீ பயந்த அப்படின்னா மாற்றத்தை உண்டாக்க முடியாது. எரிகோ பெருசா இருக்குதான், உண்மைதான். ஆனா அந்த எரிகோ நான் வந்து உடைக்க முடியும். ஆனா அந்த எரிகோ பார்த்து நீ ரொம்ப பெருசா பயந்தனா, உன் மனதை அப்படி பார்த்துச்சு அப்படின்னா, அந்த வியாதிய, அந்த குறைவை பெருசா பார்க்கும்போது, அப்படிப்பட்ட சிந்தை தான் தேவனுக்கு விரோதமான பகை. எல்லாரும் கவனிச்சிருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்ப மைண்டுக்குள்ள இப்படி ஒரு பெரிய காரியத்தை வச்சுக்கிட்டு, ஆனா நம்ம வெளியே உட்கார்ந்து ஜெபிச்சோம்னா, அது சரியா வராது. ரொம்ப கவனம். ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமுமா. பிரச்சனை வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா, மாம்ச சிந்தை தான் பிரச்சனை. என் வாழ்க்கையில கர்த்தர் வந்து பெரிய காரியம் செய்ய விடாம இருக்கிறதுக்கு தடை எதுன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மாம்சீகமான சிந்தை. மாம்சீகமான சிந்தனை அது எது வேணா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்த மாதிரி. இச்சையா இருக்கலாம், அல்லது பயமா இருக்கலாம், அல்லது திங்கிங் பெருசா இல்ல, அல்லது கடந்த காலமா இருக்கலாம். இப்படி பல காரியம். அந்த சிந்தை தான் பிரச்சனை. அதான் பகை. அது தேவனுக்கு விரோதமானது அப்படின்னு போட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1ல திரும்ப திரும்ப அந்த அந்த பவர் ஆஃப் தாட் ரொம்ப முக்கியம். என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யாக்கோபு 1ல 13 நான் வாசிக்கிறேன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அதாவது ஆண்டவர் ஒருபோதும் தீமையை வச்சு சோதிக்க மாட்டார். ஆண்டவர் சோதிப்பாரு. அவர் வைக்கிற டெஸ்ட்னால நமக்கு நன்மைதான் வருமே தவிர தீமை வராது. சரியா? அவர் நம்மளை வந்து வியாதியை கொண்டு சிக்ஷிக்க மாட்டாரு. சில தண்ணீரின் சூழ்நிலை, அக்கினி வழியா நம்ம கடந்து போக முடியும், அனுமதிக்கலாம். ஆனா அவருதான் அதை கொடுத்து சோதிப்பாரு கிடையாது. அப்படி கிடையாது. சரியா? பொல்லாங்கனால அவர் சோதிக்க மாட்டார். சரி, இப்ப இங்க போட்டிருக்கு, நான் நிறைய பிரச்சனை கடந்து போறேன். அதுக்கு பல காரணம் இருக்கலாமே தவிர கர்த்தர் வந்து காரணம் கிடையாது. கர்த்தர் அதை உண்டாக்கல. ஆனா அந்த சூழ்நிலையை அவர் பயன்படுத்தி நம்மளை மாற்றி நமக்குள்ள பெரிய மாற்றத்தை, பெரிய வெற்றியை காண்பிக்க முடியும். அது அவரால் செய்ய முடியும். தீமையை நன்மையா முடிய பண்ண வைக்க அவரால் முடியும். ஆனா அந்த தீமைக்கு அவர் காரணம் கிடையாது. சாபத்தை ஆசீர்வாதமா மாற்ற அவரால் முடியும். ஆனா அவர் அந்த சாபத்துக்கு காரணம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சரியா? ஓகே. இப்ப பாருங்க 14 போட்டிருக்கு, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அங்க போட்டிருக்கு, அவனவன் தன் சுய இச்சையினாலே. எங்க ஆரம்பிக்குது? சுய இச்சையினாலே. அங்கதான் இச்சையில ஆரம்பிக்குது. ஒரு தாட் அதான் ஆரம்பிக்குது. பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எப்படி வருது பாத்தீங்களா? ஒரு மரணம் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்லிட்டேன், மரணம் என்பது
மரணம் என்பது ஒரு சரியபராம இருக்க பத்தி பேசல. மரணம் என்பது பிரிவை குறிக்கிறது. நம்ம ஒரு இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் ஏன் நடக்கல, ஏன் அந்த நன்மை கிடைக்கல அப்படின்னா இங்க போட்டிருக்கு, இச்சையானது ஃபர்ஸ்ட் தப்பான தாட். ஏதோ விதத்தை குறித்து பயமோ, கவலையோ, சந்தேகமோ, தவறான எண்ணங்களோ, அண்டர்ஸ்டாண்டிங் தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கோ, ஏதோ ஒன்று இச்சை தாட். இச்சைன்னு ஒரு தாட். ஆதாம் ஏவாளும் பாவத்துல விழுந்துட்டாங்க. எப்படி விழுந்தாங்க? ஏவாள் விளக்கப்பட்ட கனியை இச்சித்தாள். பாத்தீங்களா? தேவன் அதை விளக்கியிருந்தார். அது உனக்கு வேணாம். ஒரு விஷயத்தை எழுதிக்கோங்க உங்க டைரியில. தேவன் ஒன்றை உங்க வாழ்க்கையில வேண்டாம் என்று சொன்னால் அது வேண்டாம். மறுபடியும் சொல்லுகிறேன். தேவன் ஆழமாக யோசித்து நமக்கு ஒரு காரியம் வேண்டாம் என்று தீர்மானித்து அதை வேண்டாம் என்று விளக்கினால் அது நமக்கு வேண்டாம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சரியா? ஆண்டவர் சொல்ற இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் வார்த்தை வந்துச்சு, அது வேண்டாம் நமக்கு. தேவன் வேண்டாம் என்று விளக்கின கனிதான். ஆனா எவ்வளவோ கனிகளை கொடுத்தாரு, அதை போய் இச்சிக்கிறான். அதுதான் பெரிய பிரச்சனையை கொண்டு வருது. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் வந்துருச்சு. சோ இப்படிதான் வருது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனுஷன் ரசிக்கப்பட்டானா வயிறு போட்டு பாருங்க. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதா என்ன. அப்ப நாம இங்க எல்லாருமே ரசிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது எதை பத்தி போட்டிருக்கு அந்த வசனம்? ஆவியை பத்தி போட்டிருக்கு. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் தன்னுடைய ஆவியில புது சிஷ்டியா இருக்கிறான், பழையவில் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். நம்ம ஆவியில எல்லாமே புதுமையாக்கப்பட்டிருக்கிறது. இது பிரச்சனை இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு கேள்வி கேட்கப்படணும். நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, ஆனா நம்ம மனது மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறதா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்களா? பார்ன் அகைனான்னு கேட்கிறோம் இல்லையா? நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? அதே போல ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். நாம் நம்முடைய மனதை மறுரூபமாக்குகிறோமா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக ஒரு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? எங்க? ஆவியில. ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம பார்த்து நாம கேட்க வேண்டிய கேள்வி, நம்முடைய மனதை மறுரூபமாக்குகிறோமா? நம்முடைய மனதை மறுரூபமாக்கப்படுகிறதா? ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறித்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகுங்கள். அதாவது இந்த உலகத்துக்கு ஒத்து சிந்திக்காம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறித்தக்கதாக. அப்படின்னா தேவனுடைய நன்மையான சித்தம், பரிபூர்ணமான சித்தம், பிரியமான சித்தம் இந்த பைபிள்ல போட்டிருக்கு. அது நம்மளோட வாழ்க்கையில நடப்பதற்கு என்ன பண்ணுங்க? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நமக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு காரியம், மனது மறுரூபமாக வேண்டும். எப்படி? கர்த்தர் வார்த்தையை கொண்டு மனதை மறுரூபமாக்க வேண்டும். என்ன சொன்னேன் நானு? 1 தீமோத்தேயு 4:15 நான் வாசிச்சேன். நீங்கள் தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி, நீங்க முன்னேறது யாவருக்கு விளங்கும்படி அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அது யார்? தேவன் யோசுவா கிட்ட சொன்னாரு, இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருப்பான்னு சொன்னாரு. அந்த யோசுவா வாழ்க்கையில உண்மையிலே வெற்றி பெற்றாரா? பார்த்து முடிச்சிடலாமா? யோசுவாவை பார்த்து தேவன் சொன்ன ஒரே ஒரு ஆலோசனை, இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருப்பான்னு சொன்னார். ஆனா அவனுக்கு முன்பா வைக்கப்பட்ட சேலஞ்ச் ரொம்ப பெருசு. தேசத்தை சுதந்திரத்தை அழைச்சிட்டு போகணும். நடந்ததா? வாசிக்கலாமா? ஒரு 4 வசனத்தை வாசிச்சுட்டு என்ன சொல்ல வரேன்? நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. நம்ம வசனத்தை சிந்திக்கிற மனசனா இருக்கும் பொழுது, தியானிக்கிற மனசனா இருக்கும் பொழுது நிச்சயமாவே நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற முன்னேற்றத்தை மற்றவர்கள் பார்ப்பார்கள். அதுக்கு ப்ரூஃப் இருக்கும், தெரியும். காரியம் மாறும், சம்பளம் பெருகும், நல்ல வஸ்துக்கள் பெருகும், ஆத்துமாக்கள் பெருகும், ஜபத்துக்கு பதில் வரும், நமக்கு நடக்கும், நம்மளோட வாழ்க்கை மாறும், ரட்சிப்பு உண்டாகும். எப்ப? வசனத்தை சிந்திக்கிற மனசா இருக்கும் பொழுது. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திருந்து போட்டிருக்கு இல்லையா? யோசுவா அப்படிதான் இருந்தாரு. அவர் வாழ்க்கையை பார்த்து முடிச்சிரும். எப்படிப்பட்ட இம்பாக்ட் உண்டாக்குன்னு பார்க்கலாமா? யோசுவா 19:51 அந்த வசனத்துல கடைசியா முடியும் போது எப்படி போட்டிருக்கு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே, இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். அருமையானவர்களே, இது ரொம்ப 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 மிகப்பெரிய ஒரு சக்சஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் காலத்துல சொல்லப்பட்ட காரியம், கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணார், அடிமையா போவாங்க, ஆனா நான் அப்படி கொடுப்பேன்னு சொன்ன காரியத்தை எப்ப முடிஞ்சிருக்கும் பாருங்களேன். மோசேவை கொண்டு ஜனங்களை விடுவித்து அழைத்து கொண்டு போய் நடந்து, அப்புறம் மோசே மரித்து போகிறாரு. அதுக்கப்புறம் யோசுவா கையில கொடுக்கப்படுகிறது. யோசுவா வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது, தேவ திட்டம் நிறைவேறுகிறது. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். அதாவது அந்த தேசத்தை சுதந்திரிச்சுட்டாங்க. நீங்க பைபிள வாசித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 ராஜாக்களை யோசுவா ஜெயிச்சிருக்கிறான். அத்தனை ராஜாக்களையும் ஜெயித்து தேசத்தை சுதந்திரித்து கடைசியில எல்லா கோத்திரத்துக்கும் பங்கிட்டு முடித்தார்கள். எவ்வளவு பெரிய சக்சஸ்! அதுக்கு என்ன காரணமா இருந்திருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா
யோசுவா வந்து கண்டிப்பா அந்த கொடுக்கப்பட்ட 5 புத்தகங்கள் ஆதியாம் முதற்கொண்டு உபாகம் வரை மோசே கொடுத்த புஸ்தகங்கள்ல அவருக்கு பைபிள் அதுதாங்க. அன்னைக்கு அதை வாசிச்சிருப்பாரு. அதுல கண்டிப்பா வாசிக்கும் போது ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தத்தை, ஈசாக்கு சொன்ன காரியத்தை, யாக்கோபு சொன்ன காரியத்தை, மோசே மூலம் சொல்லப்பட்ட காரியத்தை, உன் காலடி மிதிக்கு இவடுத்து உனக்கு கொடுத்தேன். ஆமா, கத்தர் கொடுத்துட்டாரு சொல்லியிருக்கிறாரு, வாக்கு பண்ணி சொன்னாரு. இந்த தேசம் முதல் இந்த எல்லை வரைக்கும் தருவேன் ஆபிரகாம் வாக்கு பண்ணாரு, உடன்படிக்கை பண்ணாரு. அப்படி அதை நம்பி இருப்பார். அவர் ஆழமா நம்பி இருப்பார். இன்றைக்கு யோசுவா மூலமாக தேசம் சுதந்திரிக்கப்பட்டது. ஆமென். கர்த்தர் சொல்லுவாரு, யோசுவாவும் காலேபும் தவிர அவங்க 2 பேரும் தான் என்ன செய்வாங்க, தேசத்தை போய் சேருவாங்கன்னு சொல்லுவார். ஏன்னா யோசுவாவும் காலேபும் தான் வேறே ஆவியை உடையவன். என்ன ஆவி? விசுவாசத்தின் ஆவியை உடையவன். எல்லாரும் தடையை பாக்குறாங்க, எல்லாரும் அங்க இருக்கிற ராட்சசர்களை பாக்குறாங்க, எல்லாரும் அந்த அரணான பட்டணங்களை பாக்குறாங்க. ஆனா யோசுவா என்ன செய்யற? அப்படி யோசுவா வந்து அங்க போறாரு, யோசுவா வந்து அதை கேள்விப்படுறாரு. ஆனா அப்படி யோசுவா காலேபு அதை பார்க்கல. ஏன்னா அவங்க கர்த்தர் வார்த்தை சிந்திக்கிற மனசா இருக்கிறதுனால அவங்க பார்க்கிற தடையை பார்க்கலும் கர்த்தர் பெரியவரா தெரிகிறார். திரும்பராமன் சொல்றீங்க, பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே தான் பாக்குறாங்க, எல்லாருமே தான் அந்த அரணான பட்டணத்தை பாக்குறாங்க, எதிரிகளை பாக்குறாங்க. ஆனா இவங்க வசனத்தை சிந்திக்கிறதுனால இவங்களுக்கு அந்த தடையை பார்க்கலும் கர்த்தர் பெரியவரா தெரிகிறாரு. அருமையானவர்களே, நம்ம எல்லாருமே வாழ்க்கை பிரச்சனை சந்திப்போம். இது பரலோகத்துக்கு போனாதான் பிரச்சனை வாழ்க்கையை வாழ முடியும். எல்லாரும் எல்லா இடங்கள்லையும் சந்திப்போம், அது உண்மைதான். ஆனா யாரு ஜெயிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அத யோர்தானை விட அந்த எரிகோ விட கர்த்தர் பெரியவர். எப்படிப்பட்ட தடை இருந்தா கூட கர்த்தர் மேல பிரியமா இருக்கிறாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எனக்கு தருவார் என்று விசுவாசமா இருக்கிறாங்க. எப்படி ஆனாங்கன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை சிந்திக்கிற மனுஷன் கண்டிப்பா விசுவாசமா இருப்பான். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க, 3 வசனம் தான். யோசுவா 24:15. யோசுவா அவர் டிக்ளேர் பண்றாரு பாருங்களேன். அதாவது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவரு சேலஞ்ச் பண்ணாரு பாருங்களேன். அந்த மனுஷன் யோசுவா வந்து சேலஞ்ச் பண்றாரு. என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் தன்னுடைய குடும்பத்தை சுதந்திரிச்சிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ரொம்ப தெளிவா இருக்கிறார். இப்ப சேலஞ்ச் பண்றாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க? தெரிந்து கொள்ளுங்கள். யார சேவிக்க போறீங்க? அந்த நதிக்கு அப்புறத்தில் இருக்க பிதாக்கள் சேவித்த தேவரை சேவிக்க போறீங்களா? அந்த எவ்வொரு தேவரை சேவிக்க போறீங்களா? நீங்க எப்படி எனக்கு தெரியாது. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன், நம்ம குடும்பமும் இப்படிதான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த வசனத்தை சிந்திக்கிற மனுஷன் அவன் குடும்பத்தை ஒரு பெரிய வெற்றி உண்டாகுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவன் சாட்சியா நிக்கிறான். வசனத்தை சிந்திக்கிற மனுஷன் வாழ்க்கையில இப்படித்தான் இருக்குது. நானும் என் வீட்டாரும் என்றால், இன்னைக்கு ஒருவேளை சில சூழ்நிலைகள் இப்படி விரோதமா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நான் பார்க்கதான் போறேன். என் குடும்ப ரட்சிப்பை நான் பார்க்கதான் போறேன். நாங்க குடும்பமா சபைக்கு போதான் போறோம். கர்த்தரை துதிக்க போறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறோம். அப்படித்தான் நடக்க போகுது. நடக்கும், அப்படி நிச்சயம் நடக்கும். காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். சரி, யோசுவா 24:21 எடுங்க. இப்ப பாருங்க, மக்கள்லாம் சொல்றாங்க, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். அதாவது என்ன சொல்றேன்னா, ரொம்ப ஆழமான காரியம் அருமானவர்களே. நம்ம வசனத்தை சிந்திக்கிற ஆளா இருக்கிறதுனால நம்ம குடும்பமும் கர்த்தரை தேட குடும்பம் மாறி அது சாட்சியா இருந்து மத்தவங்களையும் அதை செய்ய வைக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவங்க சொல்றாங்க, இல்ல யோசுவா, நாங்களும் என்ன செய்வோம்? நீங்க போற மாதிரியே தான் நாங்களும் போவோம். நாங்களும் சர்ச்சுக்கு போவோம். நாங்களும் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுவோம். நாங்களும் கர்த்தரை சேவிப்போன்றாங்க. அப்ப பாத்தீங்களா, ஒரு மனுஷன் வசனத்தை சிந்திக்கிற மனசா இருக்கும் பொழுது அவன் கண்டிப்பா மத்தவங்க வாழ்க்கையை பாதிக்கிறான், அந்த தேசத்தையே பாதிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. 24 வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாய் கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். அவங்களும் இணங்குறாங்க. அடுத்து 31 வாசிங்க. யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியில் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இது பெரிய இம்பாக்ட். பாருங்க யோசுவா உடைய வாழ்க்கை தரம், அவனுடைய தீர்மானம், அவன் அப்படிப்பட்ட ஆளா இருந்ததுனால அது அவன் குடும்பத்துல வெற்றியை கொடுத்து அவனை பின்பற்ற ஆட்களுக்கும் அவங்களும் கர்த்தர் தேடுற ஆளா மாத்தி, அது மாத்திரம் கிடையாது, அவன் உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் அவங்களோட மூப்பர்லாம் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லா நாட்களிலும் பாகால தேடாம கர்த்தரை தேடினாங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கை எந்த அளவுக்கு இம்பாக்ட் உண்டாக்கி இருக்கு பாக்குறீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவன் லைஃப் ஒரு பெரிய இம்பாக்ட உண்டு பண்ணுது. கடைசி அங்க 29 வாசிங்க. இந்த காரியம் நடந்த பின்பு நூனின் குமாரனாய் யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை வயசுங்க?
ஐயோ! யோசுவா யுத்தத்துக்கு போனாருங்க வாலிப வயசுல. சண்டை போட்டு மரிச்சு போயிட்டாருங்கன்னு போடல பைபிள்ல. என்ன போட்டிருக்கு? எல்லா ராஜாக்களையும் சந்தித்து, ஜெயிச்சு, தேசத்தை சுதந்தரித்து, குடும்பத்தை சுதந்தரித்து, தேசத்தை சுதந்தரித்து, குடும்பத்துக்கும், தேசத்துக்கும் சாட்சியா இருந்து, எல்லாரும் கர்த்தரை தேடுற மனிதனாக மாறுவதற்கு ஒரு இம்பாக்ட உண்டு பண்ற ஆளாக இருந்து, வெற்றியை அனுபவித்து, சுதந்தரித்து, பங்கிட்டு கொடுத்து, கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்து முடித்து, பைபிள்ல போட்டிருக்கு 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? சம்மரைஸ் பண்ணி முடிச்சிடலாம். கர்த்தாவே கண்களை மூடுவோம். தேங்க்யூ டாடி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ டாடி. யோசுவா மாதிரி நாங்களும் இருக்கணும்பா. தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம், தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றிகரமா இருப்பது, வேலையில வெற்றிகரமா இருப்பது, ஒரு குடும்பத்துல சாட்சியா இருப்பது. ஆண்டவரே, எங்க மூலமா எங்களை பார்க்கும்போது மத்தவங்க ரட்சிக்கப்படணும். அவங்களும் எங்க கூட சேர்ந்து சபைக்கு வருகிற மாதிரி ஒரு இம்பாக்ட உண்டு பண்ற ஆட்கள். எங்க நண்பர்ல உள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும். பின்மாறி போனவங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும். இவன் வாழ்க்கையில வர வர முன்னேறி கொண்டே இருக்கிறானே, எப்படி இப்படி நடக்குது? எனக்கு காரியங்கள் வாய்க்குதே. அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் உண்டாகி யோசுவாவை போல நாங்க தீர்க்காயசா இருந்து எங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க அதை செய்து முடிக்கிற ஆளாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சக்சஸையும் ப்ராஸ்பரிட்டியும் அனுபவிக்க செய்கிறதுக்கு நமக்கு நன்றி. இந்த காலையில் நாங்கள் பார்த்தது போலவே அந்த மரத்தை போலவே நீங்க எங்களை மாற்றுகிறதுக்கு நமக்கு நன்றி. உங்க வார்த்தைகளை மாற்றுகிறதுக்கு தாவி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தன் காலத்தை தன் கனியை தந்து இலையுதா இருக்கிற மரம், இலை பச்சையா இருக்கிற மரம், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரமா இருக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாங்கள் எங்கள் வழியை வாய்க்க பண்ணுவோம். நாங்கள் நல்ல வெற்றியை காண்போம் ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம். நாங்கள் தேடுகிறது யாவருக்கு விளங்கும். இங்க இந்த இந்த கூட்டத்துல பங்கு கொண்ட எல்லாரும் வாழ்க்கையிலும் பெரிய முன்னேற்றம் உண்டாக போறது. அந்த முன்னேற்றத்தை எல்லாரும் பார்ப்பார்கள். இது அப்படி செய்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.